கன்னி ராசின்னு சொல்லும்போதே உங்களுக்கு நல்லா புரியும். கன்னி அப்படின்னாவே கன்னி பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த கண்ணியம், கட்டுப்பாடு, அந்த அச்சம், கூச்சம் இதெல்லாம் நிறைந்த ஒரு சுபாவம் படைத்தவங்க இந்த கன்னிராசி அன்பர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இளமையான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. மனதில் எந்நேரம் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கணும், குதூகலமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம். அதே மாதிரி இவங்களுடைய உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு நடுத்தரமான உயரமுடையவங்களாக இருப்பாங்க. புதன் ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கல்வி கூடமோ அல்லது ஒரு தர்ம போதனை செய்யக்கூடிய ஒரு இடமாகவோ பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் பெரும்பாலும் வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கூட இந்த மாதிரி அமையும். அல்லது ஆசிரியரோ கூட வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு இருக்குது, அதே மாதிரி இந்த கலைக்கூடத்துக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா? சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு சிலம்பம் கிளாஸோ அல்லது ஒரு டான்ஸ் கிளாஸோ தியான கிளாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அமையும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ராசிக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி இந்த ராசிக்காரங்க யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக யோசித்து தான் மற்றவங்களுடைய மனசு புண்படுத்தாமல் தான் பேசுவாங்க. இந்த ராசிக்காரங்க காதல் வயப்படக்கூடிய ஒரு ராசி என்பதனால பெரும்பாலும் உங்களுக்கு காதல் திருமணம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி அமைந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதேமாதிரி கலையில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருப்பாங்க. இயற்கை சார்ந்த விஷயங்களில் அதீத ஈடுபாடோடு இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான் எடுத்துக்குவாங்க பெரும்பாலும் இவங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது எப்போவுமே சுறுசுறுப்பான மனநிலை கொண்ட ஒரு ராசி அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு பூந்தோட்டத்துக்கு போனால் இவங்க வெளியிலேயே வரமாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நாள் கணக்காக, மணிக்கணக்காக, வருஷக்கணக்காக கூட அந்த பூந்தோட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட நிறைய தோட்டம் வளர்க்குறது, பூஞ்செடி வளர்க்குறதுல உங்களுக்கு பிடிக்கும். வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதெல்லாம் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் செய்வாங்க. அந்தளவுக்கு அந்த விஷயத்தை விரும்பி செய்யக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை வாழ்கிறதுக்கே தான் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். உன்னதமான மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே எந்த விஷயத்துலையுமே குழப்பமே இவங்களுக்கு வராது. கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்க தெரிந்தவங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு, அதனால் தெளிவான முடிவுகளை எடுக்க தெரிந்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு தர்மவான்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். தான தர்மங்கள் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கும். நேரடியாக செய்யலைனா கூட மறைமுகமாக இருந்து யாருக்காவது உதவி அப்படின்னா செய்யக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம், சித்திரை 1, 2 பாதங்கள் அந்த கன்னிராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அயன சைன போகஸ்தானத்தில் கேது. கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி தான் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. தனஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
விருப்பமானவங்களோட இந்த காலகட்டத்தில் சந்தித்து அவங்களுக்கூட ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாள் பார்க்காம இருந்த நண்பனை இப்போ தான் இந்த வாரத்தில் தான் பார்த்தேன். அது மூலிமா எனக்கு மனதில் மகிழ்ச்சி கிடைச்சிச்சு. அதேமாரி ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த ஒரு உறவை இந்த வாரத்தில் தான் பார்த்தேன். அதன் மூலிமா மகிழ்ச்சி கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மன துணிவாக ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பீங்க. எடுக்கிற காரியத்தை எப்படி கொண்டுட்டு போகலாம், எப்படி பேசலாம், எப்படி வழி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் போட்டி பந்தயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. பந்தயத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது காயம் ஏற்படுறதோ அல்லது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா கண்டகச்சனி காலம். அதனால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், விபத்துகள் போன்ற பிரச்சனைகள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு போட்டி பந்தயங்கள்லாம் கொஞ்சம் கலந்துக்காமல் இருக்கிறது இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே உங்கள் வீட்லேயும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசாமல் கொஞ்சம் அன்பாக வெளிப்படுத்துங்க. இந்த காலகட்டத்தில் இனிமையான வார்த்தை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இனிமையான வார்த்தைகளை மற்றவங்ககிட்ட பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. பிள்ளைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா வியாபாரத்தில் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் சக தொழிலாளிகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட இந்த வியாபார நுணுக்கங்களை, வியாபார யுக்திகளை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி குடும்ப உறவுங்க ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இருந்தது அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள். எல்லாத்துக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் அந்த வியாபார யுக்தியை நீங்கள் சொல்லவே வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த கன்னிராசி என்பர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோவப்படாமல் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை மட்டும் செய்து முடிங்க. சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மேலதிகாரிகள் சொல்கிற வேலையை மட்டும் கரெக்டாக செய்து முடிக்கிறது ரொம்பவும் நல்லது. கன்னிராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதில் இருந்த அந்த குழப்பம், பிரச்சனை இதற்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக கலைஞர்களால் ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு சில கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. யாருக்காவது கடன் வாங்கி கொடு அல்லது கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனடியாக நீங்கள் தான் தாராள மனசுக்காரங்களே உடனடியாக நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. கன்னிராசி மாணவர்கள் படிக்கும்போது பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். ஆனால் சின்ன சின்ன தடுமாற்றங்களை தாண்டி தான் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் வருகின்ற வாரத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த அந்த தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு விலகும். தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்கார மாணவர்களுக்கு அமைந்திருக்கு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த வேலையை முதல்ல முடிக்கிறது, எந்த வேலையை கடைசியில முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். ஏன்னா நிறைய வேலைகள தொடர்ந்து ஒரே நபர் தொடர்ந்து செய்யறதுனால, எத முன்னாடி செய்றது, எத பின்னாடி செய்யறது அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பம் இந்த காலகட்டத்தில வரும். அதனால சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் வெற்றியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கவனமா செயல்படுறது நல்லது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது. அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நிறைய பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்காக அந்த மதிப்பு மரியாதையை பெறத்துக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய முயற்சி ஓரளவுக்கு ஃபைனலாக சாதகமாகும். ஆனால் உங்களுடைய சொல்ல காப்பாற்றுறதுக்கு நிறைய கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் காங்கயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும்.